ஓம் சாந்தி. நம்ம எல்லாருமே இன்றைக்கி மம்மா டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். மம்மா டே அன்றைக்கி விசேஷமாக பட்டி செய்வோம். கூடவே மம்மாவுடைய விசேஷத்தன்மை, சிறப்புத்தன்மை, அவங்க சாக்கார் ரூபத்தில் இது போல் பாலனை செய்தார்கள், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். அவர்களுடைய விசேஷத்தன்மையை நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம், புத்தகங்களில் படிச்சிருக்கோம், பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம கேட்க போகிறது ஒரு வித்தியாசமான அனுபவம். இங்கிலாந்து நாட்டை சார்ந்த பிரதர் ஸ்டீஃபன் பெர்க்லி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை வித்தியாசமாக ஷேர் பண்ணுறாரு. பிரதர் கூறுகின்றார், நான் முதல்ல மம்மாவை பற்றி எப்பொழுது தெரிந்து கொண்டேன் என்றால் 1996 ஆக்ஸ்ஃபோர்ட் ரிட்ரீட் சென்டர், அங்கே நான் மம்மா டே செலிப்ரேஷன் அப்போ போயிருந்தேன். அங்கே அட்டன் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் மம்மாவோட விசேஷத்தன்மையை பகிர்ந்தாங்க. அது கேட்க இன்னும் பல விஷயங்கள் மம்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்களுடைய லோக்கல் சென்டர் நியூ கேசலில் அதே மம்மா டே செலிப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சேவை செய்யணும். எனக்கு தெரிஞ்ச பியூரிட்டி நியூஸ் லெட்டர், வேர்ல்ட் ரெனியூவல் மேகசின், இதிலெல்லாம் மம்மாவை பற்றி சொன்ன செய்திகள்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக போட்டேன். அந்த புக்கை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணேன். ஆனால் எனக்கு மம்மா கிட்டேருந்து பாதித்த ஒரு விஷயம், தாக்கமான ஒரு விஷயம் ஒன்று. அதாவது மம்மா எப்பேற்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஆழ்ந்த மதிப்பு மற்றும் மரியாதையை தன்னுடைய மௌனத்தின் மூலமாகவும் அன்பான திருஷ்டியின் மூலமாகவும் அளித்து அவர்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய, ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய விசேஷத்தா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ நான் நினச்சேன், இந்த ஒரு விசேஷத்தன்மையை நம்முடைய லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், அதனுடைய ரிசல்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதுபோல் 2 இன்சிடெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பிரதர் சொல்கிறாங்க. முதல் இன்சிடெண்ட், அதே சேம் ஆக்ஸ்ஃபோர்ட் ரிட்ரீட் சென்டர் 6 years கழிச்சு அதே ஹாலுக்கு வராரு பிரதர். அப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, லிவிங் வேல்யூஸ் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் நிறைய பேர் பேச வந்திருக்காங்க. அதில் முதல் ஒருத்தர் பேசும்போது, அவர் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது, நம்ம ஸ்டீஃபன் பிரதர் மம்மா உடைய விசேஷத்தாவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆழ்ந்து ஒருமுகப்பட்ட தன்மையில் அவர் அளிக்கக்கூடிய அந்த லெக்சரை டீப்பாக கவனிக்கின்றார். அதுபோல் முழுமையாக அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் சின்சியர் அட்டென்ஷன் கொடுத்து அந்த கிளாஸை கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த லெக்சர் கொடுத்தவர் முடித்த பிறகு நேராக ஸ்டீஃபன் பிரதர்கிட்ட வராரு. இது போல் கூறுகின்றார், பாருங்க பிரதர், நான் முதல்ல இந்த பேச்சை ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள ஒரு நடுக்கம் இருந்தது. பல வகையான எண்ணங்கள் வேகமாக இருந்தது. ஆனால் சபையில் உங்களை பார்க்கும்போது உங்களுடைய புன்சிரித்த முகம்,
சின்சியராக கவனித்த விதம், இதெல்லாம் என்னை அந்த நடுக்கத்திலேருந்து விடுதலை அடைய வைத்தது. கூடவே என்னுடைய எண்ணங்கள் குறைய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த என்ஜாய் பண்ணி ஃப்ரீயாக சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பிரதருக்கு ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சு. எப்போ நம்ம ஒருவருக்கு ஆழ்ந்த மதிப்பு மரியாதை கொடுத்து கவனிக்கிறோமோ அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹிடன் டேலண்ட்ஸ், மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படுகின்றது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மம்மாவுடைய எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு இன்சிடெண்ட் பிரதர் ஷேர் பண்ணுறாங்க. பிரதர் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் பேஷண்ட்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதை கலெக்ட் பண்ணி அதை நிவாரணம் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. அந்த மாதிரி சமயத்தில் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸரை பார்க்க ஒரு பேஷண்ட் ரொம்ப கோபமாக ஆவேசமாக வராங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. அப்போன்னு பார்த்து கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் ஒரு ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க அந்த லேடி. அப்போ இந்த பேஷண்ட்டை பிரதர் தான் டீல் பண்ண வேண்டியதாக ஆகுது. அப்போ பிரதர் டிபார்ட்மெண்ட் நடுவில் நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த பேஷண்ட் ரொம்ப கோபமாக சப்தம் போடுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் சரியாக கேர் எடுக்கலை, எங்களை கவனிக்கலை அப்படின்றத ஆவேசமாக சொல்கிறாங்க. அப்போ பிரதர் மம்மாவுடைய அந்த விசேஷத்தாவை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப சாந்தமாக அமைதி நிறைந்து அந்த பேஷண்ட் என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய குறை என்னவா இருக்கின்றது அப்படின்னு கவனிக்க ஆரம்பித்தாராம். அவர் கவனிக்க அந்த பேஷண்ட்டோட ஆவேசம் தணிந்து அவங்க சாந்தமாகறாங்க. அதன் பிறகு பிரதர் அவர் கேட்ட அந்த குறைகளை அந்த பேஷண்ட்டுக்கு திருப்பி சொல்கிறாரு. பாருங்கள், இதெல்லாம் உங்களுடைய குறையாக இருக்குது. கண்டிப்பாக இதை நாங்கள் அக்கறையுடன் கவனித்து சரி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு தான் சொன்னதை இவர் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு திருப்தி. மேலும் அவங்க சாந்தமாக திரும்பி போயிடுறாங்க. இதெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் கவனித்து அவர் எழுந்து வராங்க. அந்த மேடம் பிரதர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ அழகாக இந்த மிகப்பெரிய பிரச்சனையை அழகாக டீல் பண்ணிட்டீங்க. அந்த பேஷண்ட்டும் ரொம்ப திருப்தியாக சாந்தமாக போயிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அப்போ தான் பிரதரால் இது போல் உணர முடிந்ததாம். நம்ம நினைக்கிறோம் சாக்கார் ஸ்வரூபத்தில் இருந்து தான் ஒருத்தர் நம்மளை கவனிக்கணும், பாலனை பண்ணணும், அல்லது நமக்கு அவங்களுடைய பிரபாவம் ஏற்படும், அது போல் நம்ம நடக்கலாம் அப்படின்னு. ஆனால் மகான் ஆத்மாக்கள், மம்மா போல் இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் சோல்ஸ், அவங்க மறைமுகமாக நம்ம எப்பெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறோமோ, எக்ஸ்பிரிமெண்ட்டில் இறங்குறோமோ, அப்பெல்லாம் அவங்களுடைய பாலனை என்பது மறைமுகமாக கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. அவர்களின் பாலனை பிரபாவம் எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நாமும் இந்த மம்மா டே செலிப்ரேஷன் அப்போது இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளை எடுத்து நம்ம லைஃப்பில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு நம்ம அதிகபட்சமாக மதிப்பு மற்றும் மரியாதை அளித்து அந்த ஒரு சைலன்ஸில் கேட்கும் போது, கவனிக்கும் போது மற்றவரிடம் அழகான மாற்றங்கள் என்பது ஏற்படுகின்றது. ஸோ நாமும் மாறுகின்றோம்,
மற்றவர்களும் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர உதவிகரமாக இருக்கின்றோம். ஓம் சாந்தி.